Hi, welcome to my channel. This is Kausar Vice. நம்ம இந்த வீடியோல 24 transactionsக்கு journal entries போட போறோம். So journal entries பார்க்கிறதுக்கு முன்னாடி first let us try to understand what is journal entry and அதுல நமக்கு 3 important steps இருக்கு. அந்த steps நம்ம learn பண்ணிட்டு we can make entries for the transactions. Journal is a book of primary entry or original entry. All the transactions are initially recorded in the journal. ஒரு ஆர்கனைசேஷன்ல நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஃபர்ஸ்ட் எதுல போடுவாங்கன்னா ஜேர்னல்ல தான் என்ட்ரி போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இது பேர் வந்து ஒரிஜினல் என்ட்ரி ஆர் பிரைமரி என்ட்ரி. ஸோ இதுதான் ஜேர்னல். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அக்கௌண்டிங் ப்ராசஸ். இதுக்கு நம்ம ஜேர்னல் போடணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1 பாருங்க. த அக்கௌண்ட்ஸ் அஃபெக்டட் பை த டிரான்சாக்ஷன்ஸ் ஹாவ் டு பி ஐடென்டிஃபைடு. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ல என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி பெய்டு, இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன்ல என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சேலரி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட், சேலரி பே பண்ணும்போது என்ன வெளியில போகும், கேஷ் வெளியில போகும். அப்போ கேஷ் அக்கௌண்ட். ஸோ அப்போ சேலரி பே பண்ணும்போது இங்க 2 டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதாவது சேலரி, அடுத்தது கேஷ். இந்த 2 அக்கௌண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க. தி ஐடென்டிஃபைட் அக்கௌண்ட்ஸ், இந்த 2 அக்கௌண்ட் should be classified as to personal or real or nominal. In the previous video we have discussed golden rules. அந்த golden rules நம்ம 3 rules பார்த்தோம் இல்லையா? பர்சனல் அக்கௌண்ட் ரூல் பார்த்தோம், ரியல் அக்கௌண்ட் ரூல் பார்த்தோம், நாமினல் அக்கௌண்ட் ரூல் பார்த்தோம். இப்போ இந்த 2 அக்கௌண்ட், சேலரி வந்து என்ன அக்கௌண்ட், பர்சனலா, ரியலா, நாமினலா. அதே மாதிரி கேஷ் வந்து பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டா, அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாருங்க. போன வீடியோல நம்ம இந்த கோல்டன் ரூல்ஸை பத்தி டீடைல்டா பார்த்தோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல சேலரி அக்கௌண்ட் இருக்கு, கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. இதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ சேலரி, சேலரிங்கிறது என்னது, ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி பே பண்றாங்க. அப்போ இது என்னது, எக்ஸ்பென்ஸ். அப்போ எக்ஸ்பென்ஸ்லாம் என்ன அக்கௌண்ட்ல வரும், நாமினல் அக்கௌண்ட்ல வரும். சரிங்களா? அதே மாதிரி கேஷ் எடுத்துக்கோங்க. கேஷ் வந்து என்னது, அசெட் இல்லையா? ஆல் அசெட்ஸ் ஆர் ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்னா என்னது, எல்லா அசெட்டுமே ரியல் அக்கௌண்ட் தான். சரிங்களா? அப்போ இது ரியல் அக்கௌண்ட். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். அதாவது we have identified இந்த 2 அக்கௌண்ட்டும் எந்த ரூல்ல வரும் அப்படிங்கறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பாருங்க. The accounts to be debited and credited should be decided on the basis of rules governing debiting and crediting. இப்போ நம்ம salary வந்து நாமினல் அக்கௌண்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எதை டெபிட்ல போடணும், எதை கிரெடிட்ல போடணும் அப்படிங்கறத கரெக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு we have to follow the rules. சரிங்களா? திரும்ப கோல்டன் ரூல்ஸை பாருங்க. இப்போ சேலரிங்கிறது வந்து நாமினல் அக்கௌண்ட் இல்லையா? நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இந்த இடத்துல சேலரி வந்து எக்ஸ்பென்ஸா இன்கமா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்ஸ். அப்போ எங்க போடணும், டெபிட்ல போடணும். அப்போ என்ட்ரி போடும்போது ஃபர்ஸ்ட் லைன் டெபிட், செகண்ட் லைன் கிரெடிட் இல்லையா ஜேர்னல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் சேலரி அக்கௌண்ட் எழுதணும். சேலரி அக்கௌண்ட் டெபிட், அமௌண்ட்டை போட்டாச்சு. இப்போ அடுத்தது கிரெடிட்ல என்ன போடுவோம், ஆப்வியஸ்லி கேஷ் தான். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்ம ரூலை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்ங்கிறது ரியல் அக்கௌண்ட் தானே. ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன, ரூல் பாருங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கம்பெனி சேலரி பே பண்ணுது எம்ப்ளாயீஸுக்கு. சேலரி பே பண்ணும்போது கேஷ் கோஸ் அவுட். அப்போ எங்க வரும், கிரெடிட்ல தான் வரும். ஸோ ரெண்டாவது லைன் கிரெடிட் இல்லையா? ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இங்க போடுவோம். ஸோ திஸ் இஸ் த வே டு மேக் ஜேர்னல் என்ட்ரி. ஒரு என்ட்ரிக்கும் யூ ஹாவ் டு ஃபாலோ த 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். நம்பர் 1, என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுறதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒரு அக்கௌண்ட்டும் ரியலா, பர்சனலா, நாமினலா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அது டெபிட்ல வருமா, கிரெடிட்ல வருமாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம 24 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரி போட போறோம் based on golden rules of accounting. See the problem. Journalize the following transactions. இங்க நமக்கு 24 transactions இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். Look at the first one. Alston commenced business with rupees 5 lakh. சரிங்களா? See, books of Alston journal entries
டேட் காலம், பர்டிகுலர்ஸ், LF மீன்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ. இந்த ஜேர்னல் நம்ம லெட்ஜர் போடுவோம் இல்லையா, அந்த பேஜ் நம்பருக்கான ரெஃபரன்ஸ் இந்த காலம். அடுத்து டெபிட் அண்ட் கிரெடிட். சரிங்களா? இப்போ 3 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஸ்டன் கமென்ஸ்ட் பிஸ்னஸ் வித் 5 lakhs. அதாவது ஆல்ஸ்டன்ங்கிற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாரு? 5 lakhs. ஸோ இதுதான் வந்து ஆல்ஸ்டனுடைய கேபிட்டல். இந்த கேபிட்டல் எப்படி கொடுக்குறாரு? கேஷா கொடுக்குறாரு. அப்ப இங்க 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது இல்லைங்களா? ஒன்னு வந்து கேஷ் அக்கௌண்ட், another one ஆல்ஸ்டன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப்? இப்போ கோல்டன் ரூல்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம், 2 அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆல்ஸ்டன் கேபிட்டல்ங்கிறது என்ன அக்கௌண்ட்? ஸோ ஆல்ஸ்டன்ங்கிற ஒரு பர்சன் இல்லையா? ஸோ பர்சன் அப்படின்னா ப்ரொப்ரேட்டர் இல்லையா? ஸோ இவர் கான்ட்ரிபியூட் பண்ற கேபிட்டல் வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கேஷ். கேஷ் என்ன அக்கௌண்ட்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கேஷ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரியல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். அப்போ 2வது ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இப்போ எந்த அக்கௌண்ட் டெபிட்ல வரணும், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்ல வரணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ ஆல்ஸ்டன் வந்து கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்றாரு அவரோட ஓன் பிசினஸ்ல. அப்போ ஆல்ஸ்டன்ங்கிறவரு கிவ்வரா இல்ல ரிசீவரா? கிவர். அவரோட ஓன் கம்பெனிக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ ஓனர் இஸ் செப்பரேட் என்டிட்டி, பிசினஸ் இஸ் செப்பரேட் என்டிட்டி இல்லைங்களா? அதனால இது வந்து என்னது? கிரெடிட்ல தான் போட முடியும். பிகாஸ் ஆல்ஸ்டன்ங்கிறவர் கிவர். அப்போ ஆல்ஸ்டன் கேபிட்டல் கிரெடிட்ல வரும். அப்போ டெபிட்ல என்ன வரும்? ஆப்வியஸா கேஷ் தான் வரும். பாருங்க ரூலை பாருங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போ பிசினஸ்ல கேஷ் என்ன ஆகுது? கம்ஸ் இன், இன்சைட் த பிசினஸ். ஓகே, அப்போ என்ன என்ட்ரி வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆல்ஸ்டன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, see the journal entry. First entry, cash account debit to ஆல்ஸ்டன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5 lakhs 5 lakhs. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் டேட் காலம்ல நான் 24 டிரான்சாக்ஷன் எடுத்துருக்கிறதுனால 1 2 3ன்னு போடுவேன். பட் நீங்க என்ன போடணும்னா டேட் கொடுத்துருந்தாங்கன்னா டேட்டை எக்ஸாக்டா போடணும். சரிங்களா? ஓகே, ஸோ இது என்னன்னா நரேஷன். நரேஷன்னா இந்த என்ட்ரியோட எக்ஸ்பிளனேஷன். அந்த டிரான்சாக்ஷன் நம்ம எழுதும்போது பீயிங் அப்படின்னு எழுதணும். பீயிங் cash brought in as capital. Okay, now let's see the second transaction. See the second transaction. Out of the above, 3 lakhs is deposited in the bank. இந்த டிரான்சாக்ஷன் 2 அக்கௌண்ட் இருக்கு. என்னன்னா டெபாசிட் பண்றாங்க. எங்க டெபாசிட் பண்றாங்க? பேங்க்ல. எதை டெபாசிட் பண்றாங்க? கேஷ். அப்போ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட், இந்த 2 அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் எங்க வரும்னு பாருங்க. ஸோ பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ அது வந்து உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். அதே மாதிரி கேஷ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட். சரிங்களா? இப்போ நீங்க பேங்க்ல கொண்டு கேஷை டெபாசிட் பண்ணும்போது உங்க கையில இருந்து கேஷ் என்ன ஆகுது? கோஸ் அவுட். அப்போ கிரெடிட்ல வரும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ஹியர் கேஷ் கோஸ் அவுட். இப்போ நீங்க போடுற கேஷை யார் ரிசீவ் பண்றா? இப்போ நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போது பேங்கர் வந்து ரிசீவரா கிவரா? ரிசீவர். அப்போ பேங்க் எங்க போடணும்? டெபிட்ல போடணும். கேஷ் எங்க போடணும்? கோஸ் அவுட் இல்லையா? கிரெடிட்ல போடணும். ஓகே, செகண்ட் என்ட்ரி பாருங்க. கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க் இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஹவு மச்? 3 lakhs. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் டெபிட், செகண்ட் லைன் கிரெடிட். பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஓகே, நவ் see the third transaction. Purchased computer for cash rupees 50,000. ஸோ கோல்டன் ரூல்ஸ் பாருங்க. இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட்னா அசட் இல்லையா? எல்லா அசட்டுமே என்ன அக்கௌண்ட் தான்? ரியல் அக்கௌண்ட் தான். அதே மாதிரி கேஷ் கூட என்னது? அசட் தானே, அதுவும் என்ன அக்கௌண்ட் தான்? ரியல் அக்கௌண்ட் தான். இப்போ எதை நம்ம டெபிட்ல போடணும், எதை கிரெடிட்ல போடணும் டிசைட் பண்ணணும். ஸோ ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போ எது உள்ள வருது? கம்பெனில கம்ப்யூட்டர் நம்ம வாங்குறோம் இல்லையா? கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் கம்ஸ் இன். வாட் கோஸ் அவுட்? கேஷ் கோஸ் அவுட். அப்போ டெபிட்ல கம்ப்யூட்டரை போடணும், கேஷ் கிரெடிட்ல போடணும். ஓகே, see the entry. third entry பாருங்க. கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பீயிங் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். ஓகே, fourth டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். bought goods for cash rupees 12,000. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா bought goods, அதாவது கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபார் கேஷ், கேஷ் கொடுத்து பொருளை வாங்கியிருக்காங்க. இப்போ now see the previous transaction. இங்க பர்ச்சேஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன வாங்கியிருக்கோன்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால we have taken
கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். இதே டேபிள் கொடுத்திருந்தாங்கன்னா டேபிள் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட், இல்ல பில்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா? ஆனா இங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணாம காமனா கூட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன எடுக்கணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு எடுக்கணும். சரிங்களா? அப்ப இங்க என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு? பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுமே என்னதான் ரியல் அக்கௌண்ட் தான். பர்ச்சேஸும் ரியல் அக்கௌண்ட், கேஷும் ரியல் அக்கௌண்ட். இப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் என்ன ஆகும்? கோஸ் அவுட். பொருள் என்ன ஆகும்? கம்ஸ் இன். அப்போ என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். See the entry. Fourth entry, purchase account debit to cash account 12,000 rupees being goods purchased for cash. Okay. இப்போ next transaction பார்க்கலாம். Fifth transaction பாருங்க. Purchased goods for 10,000 credit from Mrs. Alice. இங்க என்னன்னா போன டிரான்சாக்ஷன் மாதிரியே தான். ஆனா போன டிரான்சாக்ஷன் நம்ம கேஷ் கொடுத்து பொருளை வாங்கியிருக்கோம். ஆனா இங்க நம்ம கிரெடிட்க்கு வாங்கியிருக்கோம். கிரெடிட்னா என்ன? கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கோம். யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்? ஆலிஸ்ங்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அப்போ கேஷ்னு வர இடத்துல பதிலா, கேஷுக்கு பதிலா நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோன்ற அந்த பர்சனோட நேமை நம்ம என்ட்ரி போடணும். சரிங்களா? ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனே தான், பட் இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன், கிரெடிட் பர்ச்சேஸ். இங்க ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், another one is ஆலிஸ் அக்கௌண்ட். அப்போ பர்ச்சேஸ் வந்து ரியல் அக்கௌண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆலிஸ் அக்கௌண்ட். ஸோ ஆலிஸ்ங்கிறது பர்சன் இல்லையா? பர்சன்னா எந்த அக்கௌண்ட்ல வருவாங்க? பர்சனல் அக்கௌண்ட்ல வருவாங்க. ஓகே. இப்போ கோல்டன் ரூல்ஸ் பாருங்க. பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம்? ஆலிஸ் கிட்ட இருந்து. அப்ப ஆலிஸ்ன்றவங்க கிவ்வரா ரிசீவரா? நம்ம அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றதுனால அவங்க கிவர். அப்ப அவங்களை எங்க போடணும்? கிரெடிட்ல போடணும். சரிங்களா? என்ன வாங்கியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பர்ச்சேஸ் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸ் கம்ஸ் இன் இல்லையா? அப்போ பர்ச்சேஸை டெபிட்ல போடுவோம், ஆலிஸை கிரெடிட்ல போடுவோம். ஓகே. See the entry. Purchase account debit to Alice account 10,000 rupees being goods purchased on credit basis. See the next transaction. Returned goods to Mrs. Alice 500 rupees. இங்க நீங்க பாருங்க, ஆலிஸ் கிட்ட இருந்து ஏற்கனவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். See the previous transaction. Purchased goods for 10,000 credit from Alice. இப்போ ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணதில்ல கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கிறதுனால நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகேங்களா? அப்போ ரிட்டர்ன் கூட்ஸ் டு ஆலிஸ். அப்போ இது என்ன ரிட்டர்ன்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போ பர்ச்சேஸ் நம்ம டெபிட்ல போட்டோம் இல்லையா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது அப்படியே கிரெடிட்ல போட்டுருவோம், ஆப்போசிட்ல போடுவோம். அப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ஆலிஸ்ங்கிறவங்க ரிசீவரா கிவரா? நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அப்போ ஆலிஸ்ன்றவங்க ரிசீவர். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர். அப்போ டெபிட்ல போடணும். கூட்ஸ் கோஸ் அவுட். ரிட்டர்ன் பண்றோம் இல்லையா? கோஸ் அவுட். அப்போ கிரெடிட்ல போடணும். See the entry. ஜர்னல் என்ட்ரி பாருங்க. Mrs. Alice account debit to purchase return account 500 rupees being goods returned to Miss Alice. Okay. Now the next transaction is sold goods for cash 15,000. Okay. இப்போ நம்ம சேல்ஸ் பண்றோம். ஓகே. கூட்ஸ் சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸும் என்னதான்? ரியல் அக்கௌண்ட் தான். கேஷ் எப்பவுமே ரியல் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரியல் அக்கௌண்ட். ஆல் அசெட்ஸ் அண்ட் கூட்ஸ். கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் ரியல் அக்கௌண்ட், சேல்ஸ் பண்ணாலும் ரியல் அக்கௌண்ட். ஓகே. அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ சேல்ஸ் பண்ணும்போது வாட் கம்ஸ் இன்? கேஷ் கம்ஸ் இன். வாட் கோஸ் அவுட்? கூட்ஸ் கோஸ் அவுட். அப்போ கூட்ஸ்க்கு பதில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும்? சேல்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ்ன்னு சொல்லணும், சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அப்போ வாட் இஸ் த என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பிகாஸ் கேஷ் கம்ஸ் இன், கூட்ஸ் கோஸ் அவுட். அப்போ கூட்ஸ்க்கு பதிலா சேல்ஸ்ன்னு போடணும். சரிங்களா? ஸோ என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ், see the entry, cash account debit to sales account 15,000. Narration, being sold goods for cash. Okay. Next transaction பாருங்க. Sold goods to Raja on credit for rupees 2,000. See, இந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பொருள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கு? ராஜாக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஆன் வாட் பேசிஸ்? கிரெடிட் பேசிஸ். ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் பாருங்க. சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ கேஷ்காக வித்திருக்கோம். இது வந்து கிரெடிட். கிரெடிட்னா என்ன அர்த்தம்னா
ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம், பைசா இன்னும் வாங்கல. ஓகே, இன் ஃபியூச்சர்ல we are going to get the money from ராஜா. அப்ப இது கிரெடிட் சேல்ஸ். சரிங்களா? சோ இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? என்னென்ன அக்கவுண்ட்? சேல்ஸ் அக்கவுண்ட் அண்ட் தென் ராஜா. சோ ராஜா அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்ப நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ராஜா வந்து ரிசீவரா கிவரா? ரிசீவர். பொருளை ரிசீவ் பண்றாரு இல்லையா? அப்போ இவரை டெபிட்ல போட்டுருவோம். ஓகேங்களா? சோல்டு. அப்போ சேல்ஸ் எங்க வரும்? சேல்ஸ் பண்ணும்போது கூட்ஸ் வந்து கோஸ் அவுட். ஸோ ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ சேல்ஸ் வந்து கிரெடிட்ல வரும். அப்போ என்ட்ரி ராஜா அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். See the entry. Raja's account debit to sales account 2000 being sold goods to Raja on credit. ஓகேங்களா? இது வந்து கிரெடிட் சேல்ஸ். அதனால நம்ம கேஷ்க்கு பதிலா நேம் போட்டிருக்கோம். கஸ்டமரோட நேம் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ சப்போஸ் சோல்டு கூட்ஸ் டு ராஜா ஆன் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேம் கொடுத்துட்டு கேஷ்ன்னு கொடுத்தாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது கேஷ் பேசிஸ்ன்னு அர்த்தம். அப்போ நம்ம நேம் என்ட்ரி போடாம கேஷ்ன்னு மட்டும் என்ட்ரி போட்டா போதும். சப்போஸ் கேஷும் மென்ஷன் பண்ணாம கிரெடிட்டும் மென்ஷன் பண்ணாம வெறும் சோல்டு கூட்ஸ் டு ராஜா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை எப்படி அசியூம் பண்ணிக்கணும்? அது கிரெடிட் சேல்ஸ்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம ராஜான்னு தான் போடணும். ஓகேங்களா? Now see the next transaction. Next transaction பாருங்க, 9th one. Goods returned by Raja rupees 200. ஓகே, இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னா சேல்ஸ் ரிட்டர்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கூட்ஸ் ரிட்டர்ன்ட் பை ராஜா. அப்ப ராஜா வந்து ரிட்டர்ன் பண்றாரு நமக்கு. அப்ப ராஜாக்கு நம்ம என்ன பண்ணோம்? see the previous transaction. sold goods to ராஜா. ஓகே, அப்போ நம்ம ராஜாக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ அந்த ராஜா என்ன பண்றாரு? கூட்ஸ் ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப இது என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, அப்போ இரண்டு அக்கவுண்ட் வருது இல்லையா? என்னென்ன ரெண்டு அக்கவுண்ட்? ராஜா அக்கவுண்ட் அண்ட் தென் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். அப்ப ராஜா யாரு? பர்சனல் அக்கவுண்ட் இல்லையா? பர்சனல் அக்கவுண்ட் ரூல்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சரிங்களா? அப்ப இங்க வந்து ராஜா என்ன பண்ண? ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப இவர் யாரு? கிவர். அப்ப இவர் எங்க போடுவோம்? கிரெடிட்ல போட்டுருவோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது கூட்ஸ். கூட்ஸ்ங்கிறது என்னது? ரியல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ இவர் ரிட்டர்ன் பண்றதுனால இந்த கூட்ஸ் நமக்கு கம்ஸ் இன். சரிங்களா? அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து கூட்ஸ் கம்ஸ் இன். அப்போ எங்க போடணும்? டெபிட்ல போடணும். சரிங்களா? So entry for the transaction is, see the journal entry, sales return account debit to Raja's account. Okay, you can compare with the previous transaction. இங்க ராஜாக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம் இல்லையா? கிரெடிட் சேல்ஸ் பண்றோம். So entry Raja's account debit to sales account. இப்போ இந்த ராஜா என்ன பண்ண? ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப சேல்ஸ் என்ன வந்துரும்? டெபிட்ல வந்துரும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் டெபிட் டு ராஜா. இப்ப யாரு? கிவர் ஆயிடுவாரு. அப்போ கிரெடிட்ல போட்டுருவோம். டு ராஜாஸ் அக்கவுண்ட். ஓகே, being goods returned by Raja. Okay, see the next transaction, 10th one. Received cash from Raja rupees 1750 in full settlement. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? full settlement கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ ராஜா கிட்ட இருந்து இனிமே வர வேண்டிய அமௌண்ட் எதுவுமே இல்ல, அவர் ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் பாருங்க. யார் இந்த ராஜா? 8th டிரான்சாக்ஷன் பாருங்க. sold goods to Raja on credit for 2000 rupees. ஸோ 2000 ரூபாய் வர்த்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ராஜாக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை ராஜா 200. அப்போ 2000 rupees வர்த் கூட்ஸ்ல இருந்து 200 என்ன பண்ணிட்டாரு? ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அப்போ மீதி 1800 மட்டும் அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. ஆனா இந்த டிரான்சாக்ஷன் பாருங்க, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராஜா 1800 வர வேண்டிய இடத்துல நமக்கு எவ்வளவுதான் வருது? 1750 தான் வருது. அதுவும் ஃபுல் செட்டில்மெண்டா. இதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த டியூவும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 1800க்கும் 1750க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 50 rupees டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னா ராஜாக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்கோம். 1800 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 1750 மட்டும் தான் நம்ம கைக்கு வருது. அப்ப 50 ரூபாய் நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டு கொடுத்துட்டோம். ஸோ தட் இஸ் அ டிஸ்கவுண்ட் அலவுட் பை அஸ். கம்பெனி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல 3 அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. நம்பர் 1 ரிசீவ்டு கேஷ். அப்போ கேஷ் அக்கவுண்ட். ஃப்ரம் ராஜா. அப்போ ராஜா அக்கவுண்ட். ராஜா கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். இந்த டிரான்சாக்ஷன்ல ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50 rupees டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனி டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிருக்கு. யாருக்கு அலோவ் பண்ணிருக்கு? ராஜாக்கு அலோவ் பண்ணிருக்கு. அப்போ இது கம்பெனிக்கு லாஸ்.
சரிங்களா? இப்போ இந்த 3 அக்கவுண்ட்ல எதை டெபிட்ல போடணும் எதை கிரெடிட்ல போடணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ கேஷ் கம்ஸ் இன். கேஷ் வந்து ரியல் அக்கவுண்ட் இல்லையா? ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் அக்கவுண்ட் கண்டிப்பா டெபிட்ல தான். அடுத்தது ராஜாஸ் அக்கவுண்ட். ராஜாங்கிறவர் யார் இங்க? பர்சன். அப்போ பர்சனல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க வந்து இவர் கிவரா ரிசீவரா? இவர் வந்து கிவர். வி ஆர் ரிசீவிங் அமௌண்ட் ஃப்ரம் ராஜா. அப்போ இவர் கிவர். அப்போ இவர் எங்க வருவாரு? கிரெடிட்ல வருவாரு. ஸோ டெபிட்ல என்ன போடுறோம்? கேஷ் அக்கவுண்ட். கிரெடிட்ல என்ன வரும்? ராஜா அக்கவுண்ட். அப்போ இந்த டிஸ்கவுண்ட் எங்க வரும்? இப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அலோவ் பண்றோமா நம்ம ரிசீவ் பண்றோமா? நம்ம அலோவ் பண்றோம். அப்போ இது என்னது? நமக்கு லாஸ். ஓகே, அப்போ நாமினல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்போ டிஸ்கவுண்ட் அலௌட் எங்க வரும்? டெபிட்ல தான் வரும். சரிங்களா? இப்போ என்ட்ரி பாருங்க, ஜர்னல் என்ட்ரி பாருங்க. கேஷ் அக்கவுண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கவுண்ட் டெபிட் டு ராஜா அக்கவுண்ட். ஓகே, 1750 கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், 50 rupees டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். டோட்டல் ராஜாவோட அக்கவுண்ட் எவ்வளோ செட்டில் ஆயிருக்கு? 1800. ஓகேங்களா? ஸோ பீயிங் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ராஜா அண்ட் டிஸ்கவுண்ட் அலௌட் டு ஹிம். See the 11th transaction. Cash paid to Miss Alice 9300 in full settlement. See the previous transaction. Purchased goods for 10,000 credit from Alice. Alice கிட்ட இருந்து நம்ம பொருளை வாங்கியிருக்கோம். அடுத்த டிரான்சாக்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ? 500க்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ 10,000க்கு பொருளை வாங்கி 500 ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ அவங்களுக்கு நம்ம செட்டில் பண்ணணும்? 9,500. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, கேஷ் பெய்ட் டு ஆலிஸ் 9,300 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இதே தான் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் மாதிரியே தான். ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னா 9,500 கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? 9,300 கொடுக்குறோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? 200 டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்கவுண்ட் அவனுக்கு அலோவ் பண்ணோம். யாருக்கு? ராஜாக்கு. இங்க ஆலிஸ் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க நமக்கு, தட் இஸ் கம்பெனிக்கு. அப்போ கம்பெனிக்கு இது என்னது? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்று கேஷ் பெய்டு, அப்போ கேஷ் அக்கௌண்ட் யாருக்கு பே பண்ணுறோம்? ஆலிஸ்க்கு. அப்போ ஆலிஸ் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் ஆயிடுச்சுங்களா? அண்ட் ஒன் மோர் திங், 200 rupees டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இப்போ கேஷ்ங்கிறது என்னது? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ பே பண்ணுறோம், பே பண்ணும்போது கோஸ் அவுட். அப்போ இது கிரெடிட்ல வரும். அடுத்தது ஆலிஸ். ஆலிஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே நம்ம ஆலிஸ்க்கு பே பண்ணுறோம், தட் இஸ் கம்பெனி ஆலிஸ்க்கு பே பண்ணுறாங்க. அப்போ ஆலிஸ் யாரு? ரிசீவர். அப்போ டெபிட்ல போட்டுருவோம். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க ஆலிஸ்? 9,300. இப்போ நமக்கு கம்பெனிக்கு எவ்வளோ கெயின்? 200. இது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. கெயின்னா எங்க வரும்? நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இது நமக்கு இன்கம் தானே. அப்போ இது எங்க போடணும்? டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட கிரெடிட்ல போடுவோம். ஓகே, நவ் see the journal entry. Miss Alice account debit to cash account to discount received account. So Alice account debit 9,500, creditல cash 9,300 and 200 discount received. So total 9,500, 9,500. Debit or credit equal இருக்கு. Okay, இப்போ narration பாருங்க. Being cash paid to Miss Alice and discount received from her. Okay, now see the next transaction. 12th transaction பாருங்க. Paid rent 500 rupees. சரிங்களா? இங்க 2 அக்கவுண்ட் வருது. என்னன்னா ரெண்ட் அக்கவுண்ட். ஓகே, ரெண்ட் நம்ம பே பண்றோம். எப்படி பே பண்றோம்? கேஷா பே பண்றோம். அப்போ ரெண்ட் அக்கவுண்ட் இருக்கு, கேஷ் அக்கவுண்ட் இருக்கு. கேஷ் நமக்கு நல்லாவே தெரியும், ரியல் அக்கவுண்ட். ஓகே, அப்போ ரெண்ட் பே பண்ணும்போது கேஷ் கோஸ் அவுட். அப்போ கிரெடிட்ல வந்துடும். அப்போ டெபிட்ல என்ன வரும்? ஆப்வியஸா ரெண்ட் அக்கவுண்ட் தான். ஓகே, அப்போ ரெண்ட் அக்கவுண்ட் நாமினல் அக்கவுண்ட் இல்லையா? நாமினல் அக்கவுண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இந்த இடத்துல ரெண்ட் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ் rent account debit to cash account, being rent paid 500, 500. Look at the next transaction. Paid salaries rupees 5,000. இதுவும் previous transaction மாதிரியே தான். salaryஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லையா for the company. அப்போ இது வந்து nominal account. nominal account rule என்ன? debit all expenses and losses. அப்போ இதை டெபிட்ல போடுவோம். salary எப்படி பே பண்றோம்? கேஷா தான் பே பண்றோம். சரிங்களா? அப்போ கேஷ் வந்து ரியல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன?
debit what comes in, credit what goes out. When you pay salary, cash goes out. சரிங்களா? அப்ப entry salaries account debit to cash account. See the journal entry. Salaries account debit to cash account 5,000 being salaries paid. Okay. See the next transaction. Bought furniture and paid by check 2,000. ஸோ இந்த இடத்துல ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்று வந்து ஃபர்னிச்சர் வாங்குறோம். சரிங்களா? ஸோ பாட்னா பர்ச்சேஸ். ஆனால் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பர்ச்சேஸ் யூ ஹேவ் டு மென்ஷன் த நேம் ஆஃப் தி அசெட். ஸோ எல்லா அசெட்டுமே என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். இப்போ ஃபர்னிச்சர் வாங்கும்போது வாட் கம்ஸ் இன்? ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். அப்போ இது டெபிட்ல வந்துடும். சரிங்களா? இப்போ எப்படி பே பண்றோம்? கேஷா பே பண்றோமா, செக்கா பே பண்றோமா? பெய்ட் பை செக். அப்போ கேஷுக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? பேங்க்னு போடணும். சரிங்களா? ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, கேஷுக்கு பதிலா செக் கொடுக்குறீங்க. அப்போ ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர் பேங்கர் வில் மேக் த பேமெண்ட். சரிங்களா? அப்போ பேங்கை நம்ம எங்க போடுவோம்? கிரெடிட்ல போடுவோம். ஸோ பேங்க் என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க பணம் யார் கொடுக்க போறா? அந்த கம்பெனிக்கு பேங்கர் கொடுக்க போறாங்க, கிவர். சரிங்களா? ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல் வந்து ஃபர்னிச்சர் ரியல் அக்கௌண்ட், வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். அப்போ ஃபர்னிச்சர் டெபிட், கிரெடிட்ல என்ன போடுவோம்? டு பேங்க் போடுவோம். பிகாஸ் பேங்கர் இஸ் த கிவர். ஓகே. See the entry. See the journal entry. Furniture account debit to bank account 2,000 being furniture purchased and paid by check. Okay. Next transaction. Withdrew cash from business for personal purpose. See, இந்த transaction என்ன கொடுத்திருக்காங்கன்னா, look at the first transaction. Alston commenced business with cash. சரிங்களா? அதாவது proprietor கம்பெனில, that is businessல அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாரு இல்லைங்களா? அது வந்து கேபிட்டல். that is the amount contributed by proprietor. ஸோ இது நம்ம எங்க போடுவோம்? கிரெடிட்ல போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ அந்த அமௌண்ட்ல இருந்து என்ன பண்றாரு? வித்ட்ரா பண்றாரு. எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறாரு பிசினஸ்ல இருந்து? 700 rupees. For what purpose? Personal purpose. அப்ப என்ன பண்ணணும்னா, அவர் போட்ட பணத்தை வந்து அவரே கொஞ்சம் எடுக்கிறாரு அவரோட ஓன் பர்பஸ்க்காக. இதுக்கு பேர் வந்து டிராயிங்ஸ். கேபிட்டல் நம்ம கிரெடிட்ல போடுவோம், டிராயிங்ஸ் என்ன பண்ணுவோம்? டெபிட்ல போடுவோம். ஏன்னா டிராயிங்ஸ் கூட பாத்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா கிவர், அதே அமௌண்ட் அவர் எடுத்தாருன்னா, அவர் பர்பஸ்க்காக எடுத்தாருன்னா தட் இஸ் டிராயிங்ஸ். அப்போ டிராயிங்ஸ் டெபிட்ல போடுவோம். சரிங்களா? அப்போ எந்த வெளியில போகுது? பிசினஸ்ல இருந்து கேஷ் வெளியில போகுது. ஸோ கேஷ் ரியல் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ் drawings account debit to cash account 700 being amount drawn for personal purpose. Okay. See the next transaction. 16th பாருங்க. Goods distributed by way of free sample rupees 200. இங்க வந்து goods, அதாவது பர்ச்சேஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த கூட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கூட்ஸ் எடுத்து ஃப்ரீ சாம்பிளா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க? ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது இங்கே நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம டெபிட்ல போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ எதை எடுத்து கொடுக்குறாங்க? கூட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட் தானே? வாட் கம்ஸ் இன், அந்த கூட்ஸ் வந்து எடுத்து நம்ம ஃப்ரீ சாம்பிளா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அப்போ இங்க பர்ச்சேஸ் என்ன ஆகுது? கூட்ஸ் கோஸ் அவுட். அப்போ டெபிட்ல இருக்க வேண்டிய பர்ச்சேஸ் இப்போ எங்க வந்துருச்சு? கிரெடிட்ல வந்துருச்சு. பிகாஸ் goods distributed by way of free sample. So what is the entry for the transaction? See the journal entry. Advertisement expense account debit to purchases account 200 rupees. Narration being goods distributed as free samples. Okay. See the next transaction. 17th பாருங்க. Paid freight on goods purchased rupees 220. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரைட்ங்கிற டேர்ம் வந்திருக்கு. ஃப்ரைட்னா என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். என்னன்னா கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நம்ம பே பண்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ்க்கு பேர் தான் ஃப்ரைட். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃப்ரைட்டுங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம பே பண்றோம் டு பர்ச்சேஸ் கூட்ஸ். சரிங்களா? எப்படி பே பண்றோம்? இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷா பே பண்றோம். அப்போ இங்க ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு. ஒன்னு ஃப்ரைட் அக்கௌண்ட், அனதர் ஒன் கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா? இப்போ ஃப்ரைட் வந்து நாமினல் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்போ ஃப்ரைட் அக்கௌண்ட் டெபிட்ல போட்டுருவோம்.
அப்போ நம்ம எப்படி பே பண்றோம்? கேஷா பே பண்றோம் இல்லையா? அப்ப கேஷ்ங்கிறது ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். when you make payment, cash goes out. அப்ப கிரெடிட்ல போட்டுருவோம். so entry for the transaction is freight account debit to cash account 220 being freight paid for goods. ஓகேங்களா? so இங்க நம்ம freight pay பண்ணிருக்கோம். for what purpose? to purchase goods. அதனால நம்ம ஃப்ரைட்டுங்கிறது டைரக்டா மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. 18th பாருங்க. paid freight on machine purchased rupees 250. see ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃப்ரைட்னா என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மாதிரி தான். சரிங்களா? ஆனா இந்த ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ஃப்ரைட் பே பண்ணிருக்கோம். ஸோ தட் இந்த ஃப்ரைட்டை ஒரு எக்ஸ்பென்ஸா நம்ம என்ட்ரியில காமிச்சிருக்கோம். பட் இந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு அசட்டை வாங்குறதுக்காக நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ அந்த எல்லா எக்ஸ்பென்ஸுமே அந்த அசட்டோட வேல்யூவோட ஆட் ஆயிடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் டு பர்ச்சேஸ் மெஷின். அப்போ அங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் போடக்கூடாது, மெஷின் அக்கௌண்ட் தான் போடணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மெஷினை இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றோம். அப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸை கூட நம்ம என்ன பண்ணணும்? அதை எக்ஸ்பென்ஸா காமிக்காம மெஷின் அக்கௌண்ட்ல தான் டெபிட்ல போடுவோம். சரிங்களா? தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த என்ட்ரிக்கும் இந்த என்ட்ரிக்கும். ஸோ இங்க பாருங்க, ஃப்ரைட் ஆன் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு, அதுக்கான என்ன என்ட்ரி போட்டோம்? ஃப்ரைட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் போட்டோம். பட் இங்க பெய்டு ஃப்ரைட் ஆன் மெஷின் பர்ச்சேஸ்டு, அப்போ ஃப்ரைட்னு போடாம மெஷின் அக்கௌண்ட் டெபிட். ஏன்னா அசட் இல்லையா? அசட் வந்து ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இது வாங்குறதுக்காக தான் இது பே பண்ணிருக்கோம். ஸோ இட் கம்ஸ் இன். அப்போ மெஷின் அக்கௌண்ட் டெபிட் டு பே பண்ணிருக்கோம். ஸோ கேஷ் கோஸ் அவுட். கேஷும் ரியல் அக்கௌண்ட் தான். ஸோ அப்போ கோஸ் அவுட்னு கிரெடிட்ல போடுவோம். ஸோ என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ் மெஷின் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 250 பீயிங் பேமெண்ட் ஆஃப் ஃப்ரைட் ஆன் மெஷின். ஸோ ப்ரீவியஸ் என்ட்ரி பாருங்க, ஃப்ரைட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா ஃப்ரைட் பே பண்ணிருக்கோம். ஃபார் வாட் பர்பஸ்? டு பர்ச்சேஸ் கூட்ஸ். ஓகேங்களா? அதுக்காக நம்ம ஃப்ரைட் எக்ஸ்பென்ஸை காமிச்சிருப்போம். பட் இங்க வந்து அதே ஃப்ரைட்டை பே பண்ணிருக்கோம் டு பர்ச்சேஸ் மெஷின். அப்போ இந்த ஃப்ரைட் எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகும்? மெஷினோட வேல்யூவோட ஆட் ஆகும். ஸோ தட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரைட் யூ ஹேவ் டு மென்ஷன் தி அசெட் நேம். மெஷின் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 250. ஓகே, see the next transaction. 19th one, paid wages rupees 800. ஸோ வேஜஸ்னா என்ன? கூலி. யாருக்கு கூலி கொடுப்பாங்க? லேபரருக்கு கூலி கொடுப்பாங்க, தொழிலாளிகளுக்கு. சரிங்களா? அப்போ இங்க வேஜஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போ வேஜஸ்னா என்னது? எக்ஸ்பென்ஸ் இல்லையா? டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அது. ஸோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அப்போ வேஜஸ் வந்து டெபிட்ல போட்டுருவோம். வேஜஸ் எப்படி கொடுக்குறோம்? கேஷா பே பண்றோம். பெய்டு இல்லையா? அப்போ கேஷா பே பண்றோம். அப்போ when you pay wages, cash goes out. அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? கேஷ் கோஸ் அவுட் இல்லையா? அப்போ கிரெடிட்ல போடுவோம். ஸோ என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ் வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 800 being wages paid. Okay, see the next transaction. Paid wages to erect a machine rupees 500. see இங்க வந்து வேஜஸ் பே பண்ணிருக்கோம். எதுக்காக பே பண்ணிருக்கோம்னா ஒரு மெஷின் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்காக we have paid wages. already I explained, you know. வேஜஸ் வந்து எனி எக்ஸ்பென்ஸ், ஒரு அசட்டுக்காக நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைட், அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இன்ஸ்டலேஷன் காஸ்ட் எல்லாமே அந்த அசட்டோட வேல்யூவோட ஆட் ஆயிடும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேஜஸ்ன்னு மென்ஷன் பண்ணாம அந்த அசட் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். இந்த ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் பாருங்க, பெய்ட் வேஜஸ் எதுக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ வி ஹவ் டைரக்ட்லி பெய்ட் வேஜஸ் டு லேபரர். ஸோ இங்க வேஜஸ்ன்னு எடுத்திருக்கோம். பட் இந்த வேஜஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் பெய்ட் ஃபார் வாட் பர்பஸ்? டு எரெக்ட் அ மெஷின். இந்த மெஷினை இன்ஸ்டால் பண்றதுக்காக நம்ம பே பண்ணிருக்கோம். அப்போ அசட் வாங்குறீங்க இல்லையா? அசட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட்? கேஷ் கோஸ் அவுட். ஸோ என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ், see the entry, machine account debit to cash account 500 being wages paid to erect machine. சரிங்களா? okay, now see the next transaction. 21, received 1000 from Manu. இங்க பாருங்க, 1000 rupees நம்ம ரிசீவ் பண்றோம் ஃப்ரம் மனோ. மனோங்கிறவர் ஒரு நம்மளோட கஸ்டமரா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்றோம். ஓகே, இங்க எதுக்காக என்னங்கிறத டீட்டெயிலா மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் they have mentioned received 1000 from Manu. அப்போ
என்ன ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு வந்து மனோ அக்கௌண்ட், another one is cash. அப்போ ரிசீவ் பண்ணும்போது what comes in, cash comes in. So cash real account இல்லையா, real account rule என்ன, debit what comes in. அப்போ debit என்ன போடுவோம், cash. Who is the giver? யார் இங்க கொடுக்குற அந்த 1000 rupees மனோ கிட்ட இருந்து வாங்குறோம். அப்போ மனோ யாரு, giver. So மனோங்கிறது பர்சன் இல்லையா, பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க மனோ வந்து கிவர், ஸோ இவரை கிரெடிட்ல போட்டுருவோம். ஓகே, ஸோ என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு மனோ அக்கௌண்ட் 1000 being cash received from மனோ. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். 22 received 250 from மனோ as interest. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் மாதிரியே தான், சரிங்களா. ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் பாருங்க, ரிசீவ்டு 1000 ஃப்ரம் மனோ, ஆனால் அது என்னங்கிறத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. அதனால we have just entered the name of the person from whom we have received. என்ன ரிசீவ் பண்ணோம், கேஷ் ரிசீவ் பண்ணோம். ஸோ என்ன என்ட்ரி போட்டோம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு மனோ அக்கௌண்ட் போட்டோம். பட் இந்த இடத்துல ரிசீவ்டு 210 ஃப்ரம் மனோ ஆஸ் இன்ட்ரெஸ்ட். என்னவா ரிசீவ் பண்ணோம், இன்ட்ரெஸ்டா ரிசீவ் பண்ணோம். அப்போ இன்ட்ரெஸ்ட்ன்றதை மென்ஷன் பண்ணதுனால இந்த நேம் ஆஃப் த பர்சன் நமக்கு முக்கியம் கிடையாது, சரிங்களா. நம்ம என்ன ரிசீவ் பண்ணோன்றது மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம், ரெண்ட் ரிசீவ்டா இருக்கலாம், கமிஷனா இருக்கலாம், எனிதிங். அது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம எடுப்போமே தவிர அந்த நேம் ஆஃப் த பர்சன் நமக்கு தேவையில்லை, சரிங்களா. அப்போ நம்ம என்ன ரிசீவ் பண்றோம், கேஷ் ரிசீவ் பண்றோம். வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். அப்போ இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இங்க நமக்கு எக்ஸ்பென்ஸா இன்கமா, we are receiving. அப்போ கண்டிப்பா இது என்னது, இன்கம். அப்போ இன்கம்னா என்னது, நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க நமக்கு இன்கம் இல்லையா, அப்போ எங்க போடணும், கிரெடிட்ல போடணும். See the entry, cash account debit to interest account 210 being interest received from Mano. Okay, see the next transaction, received rupees 3000 from Mano as loan at 5% interest. இதுவும் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் மாதிரியே தான். மனோ கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம், சரிங்களா. அப்போ மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ நீட் நாட் மென்ஷன் த நேம் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் ஹூம் யூ ஹவ் காட் இட், சரிங்களா. அப்போ இங்கே ரிசீவ் பண்ணுங்க, என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம். அப்போ வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். அப்போ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் ரூல் இஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷை நம்ம டெபிட்ல போட்டுருவோம். லோன் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனல் அக்கௌண்ட், பிகாஸ் வி ஹவ் பாரோட் லோன் ஃப்ரம் மனோ இல்லைங்களா. இது வந்து கிவர், லோன் நம்ம வாங்கியிருக்கிறதுனால மனோ யாரு, கிவர். அப்போ லோன் என்ன பண்ணணும், கிரெடிட்ல மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன் இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு 5% loan. So இங்க interest 5% கொடுத்திருந்தாங்க இல்லையா, so that you have to mention along with the loan account. So cash account debit to 5% loan account being loan from Mano for 5% interest. Okay, see the last transaction 24, drew cash from bank for office use 5500. Okay, so இங்க பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக they are withdrawing money from bank. Okay, அப்போ இங்கே ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஒன்று வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம் ஃப்ரம் பேங்க், சரிங்களா. யூஸ்வலாக பேங்க்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுற எல்லா மணியும் என்ன பர்பஸ்க்காக தான் எடுப்போம், ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் எடுப்போம். ஸோ ஆஃபீஸ் பர்பஸ்ன்னு கொடுத்தா அதை மென்ஷன் பண்ண வேண்டாம். இதே வந்து பர்சனல் பர்பஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து டிராயிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணி டிராயிங்ஸ் டெபிட்ல போடுவோம், ஓகேங்களா. ஸோ இங்கே ஆஃபீஸ் பர்பஸ்ன்றதுனால இது நமக்கு தேவையில்லை. Just we have withdrawn cash from bank. What is the entry for the transaction? Amount withdraw பண்ணும்போது cash comes in. So who is the giver? Banker is the giver, சரிங்களா. So real account வருது, personal account வருது. So real account rule என்ன, debit what comes in. When you withdraw money from bank, bankல இருந்து amount withdraw பண்ணோம்னா cash comes in. அப்போ debitல போடுவோம். Who is the giver? Banker is the giver. Okay, அப்போ bank வந்து personal account. Personal account rule என்ன, debit the receiver, credit the giver. அப்போ பேங்க்கை நம்ம கிரெடிட்ல போட்டுருவோம். ஓகே, ஸோ என்ட்ரியை பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் பீயிங் டியூ கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் வாட் பர்பஸ், அஃபிஷியல் யூஸ். ஓகே, 5500. ஸோ ஃபார் நாம இந்த வீடியோவில் 24 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். இந்த அப்கமிங் வீடியோஸில் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் பேஸ் பண்ணி லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.